வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பள்ளிக் கல்வியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறனை மேம்படுத்த வகை செய்யும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் இந்திய கல்வித்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். கோவிட் நோய் தொற்று ஊரடங்கை அடுத்து மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் சுமார் 8 மாதங்களுக்குப் பின் இன்று முதல் திறப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கோவிட் தொடர்பான செயல் திட்டத்தை திருத்தி அமைப்பதற்கான கோட்பாடுகளை G20 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை எந்தவித உச்சவரம்பும் இல்லாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி 13 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பள்ளிக் கல்வியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறனை மேம்படுத்த வகை செய்யும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் தமிழகம், குஜராத் உட்பட 5 மாநிலங்களில் இத்தகைய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். உலக வங்கி உதவியுடன் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கேரளா உட்பட 6 மாநிலங்களில் 5718 கோடி ரூபாய் செலவில் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறனை மேம்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். இதற்கு உலக வங்கி 3700 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள பள்ளிக் கல்வியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறனை மேம்படுத்த வகை செய்யும் திட்டம் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கங்களோடு ஒருங்கிணைந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் இந்த திட்டம் இந்திய கல்வித்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பழமைவாத தடைகளை அகற்றி புரிதலுடன் கூடிய கற்றலை இந்த திட்டம் அடிப்படையாக கொண்டிருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களுக்கு திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் பள்ளிக் கல்வி முறையில் கவனம் செலுத்துவதற்கு உதவி புரிவதுடன் கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும் உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் நோய் தொற்று ஊரடங்கை அடுத்து மூடப்பட்டிருந்த திரையரங்குகளை சுமார் 8 மாதங்களுக்குப் பின் இன்று முதல் திறப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இருப்பினும் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் திரையரங்குகளை திறக்க அனுமதிக்கப்பட மாட்டாது. திரையரங்குகள் 50% இருக்கைகளுடன் செயல்படலாம் என்றும் குறைந்தபட்சம் 6 அடி தனிநபர் இடைவெளி பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்களும் ஊழியர்களும் முகக்கவசம் அணிவது கட்டாயம். எச்சில் துப்புவது தடை செய்யப்படும். நுழைவாயிலில் உடல் வெப்பம் கண்டறியப்பட்டு நோய் அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். பணி செய்யும் பகுதிகளிலும் நுழைவாயில்களிலும் கைகளை சுத்தம் செய்வதற்கான வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. கோவிட் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டுள்ள மக்கள் இயக்கம் குறித்த செயல்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் நேற்று ஆய்வு செய்தார். அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் கல்விக் கழகங்களின் தலைவர்கள் மற்றும் மத்திய அரசு மருத்துவமனைகளின் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் அவர் இந்த ஆய்வை மேற்கொண்டார். கோவிட் நோயை எதிர்த்து போராட மத்திய அரசு குறிப்பிடத்தக்க அளவு அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். G20 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் கவர்னர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். தற்போதைய உலக பொருளாதார நிலைமை மற்றும் கோவிட் நோய்க்கு G20 நாடுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த ஆண்டுக்கான நிதி முன்னுரிமைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற இத்தகைய கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோவிட் தடுப்புக்கான செயல் திட்டத்தின் தற்போதைய நிலை பற்றி திருமதி நிர்மலா சீதாராமன் முதல் அமர்வில் எடுத்துரைத்தார். மீட்சி பெறுவதற்கான திட்டங்களில் சுகாதாரம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் சமச்சீராக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் செயல் திட்டத்தை தற்போதைய நிலைமைக்கு ஏற்ப மாற்றி அமைப்பதற்கான முக்கிய கோட்பாடுகள் குறித்தும் விவரித்தார். கோவிட் நோய் தொற்று காரணமாக தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளால் கடன் சேவை நிறுத்தி வைப்பு நடவடிக்கைகளை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்க இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிதி அமைச்சர்களும் மத்திய வங்கிகளின் கவர்னர்களும் ஒப்புக்கொண்டனர். தேவைப்பட்டால் மேலும் கால நீட்டிப்பு செய்வதற்கு பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை சம்பந்தமாக அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள IMF மற்றும் உலக வங்கி கூட்டங்களில் பரிசீலிப்பது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும். இந்த ஆண்டு 20ஆம் தேதி தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில அனைத்து உயர் அலுவலர்கள், நம்முடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில நம்முடைய கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் CRA பனிந்தர் ரெட்டி IAS அவர்கள் அந்த என்னென்ன நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது, 38 வருவாய் மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதே போல ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தீயணைப்புத்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை அனைத்து துறைகளும் இணைந்து அந்தந்த பகுதிகளில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கரூர் மாவட்டம் கரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 6,44,00,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு MR விஜயபாஸ்கர் இதற்கான பூமி பூஜை பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆத்தூர் ஊராட்சியில் 1,70,00,000 ரூபாய் செலவில் 1,00,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்படும் என்றார். கோவிட்-19 தொற்று பாதிப்பை தவிர்க்க அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளின் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி பொன் சரஸ்வதி வலியுறுத்தினார். விலகியிரு, விழித்திரு, வீட்டிலிரு என தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. முகக்கவசம் சரியாக அணிந்து கொள்ள வேண்டும். பொது இடங்களில் செல்லும் போதும் முகக்கவசம் தவறாமல் அணிய வேண்டும். சமூக இடைவெளி அனைவரும் கடைபிடித்து தனிமனித இடைவெளி மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வீட்டில் இருந்தாலும் பொது இடங்களிலும் சென்று வந்தாலும் கைகளை நன்றாக சோப்பு போட்டு அல்லது கிருமி நாசினியை கொண்டு அடிக்கடி கழுவிக்கொள்ள வேண்டும். பொதுமக்கள் மத்திய மாநில அரசுகள் கூறும் இந்த வழிமுறைகளை கடைபிடித்து தொற்று இல்லாத நமது நாட்டை உருவாக்க வேண்டும். அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதற்கு இது மிகவும் முக்கியமானதாகும். முகக்கவசம் அணிவோம், சமூக இடைவெளியை கடைபிடிப்போம், கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை எந்தவித உச்சவரம்பும் இல்லாமல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு ஏற்றவாறு அனைத்து இடங்களிலும் தேவையான எண்ணிக்கையில் கொள்முதல் நிலையங்களை திறக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 3,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கோரியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கோவில்களின் உபரி நிதியை கிராம கோவில்கள் சீரமைப்பு உள்ளிட்ட பிற பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கான இடைக்கால தடையை நிரந்தர தடையாக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரிய கோவில்களின் உபரி நிதியில் 10 கோடி ரூபாயை பிற பணிகளுக்கு ஒதுக்கி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த டிவிஷன் பெஞ்ச் இந்த உத்தரவை பிறப்பித்தது. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதில் மனுக்களில் திருப்தி இல்லையென்றால் உரிய அதிகாரிகளை நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதிகள் திரு சத்யநாராயணன், திருமதி ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு தெரிவித்தது. இருவரிச் செய்திகள். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் தலைவராக இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கான இதன் பதவிக்காலத்தில் பிரான்ஸ் இணைத் தலைவராக இருக்கும். கோவிட்-19 தடுப்பூசிகள், பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளுக்காக வளரும் நாடுகளுக்கு உதவ உலக வங்கி $12 பில்லியன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. பாலஸ்தீன அகதிகளுக்கு உதவி செய்ய ஐநாவின் நிவாரணப் பணிகள் முகமைக்கு இந்தியா $10 லட்சம் வழங்கியுள்ளது. கோவிட்-19 நோய் பரவல் காரணமாக இந்த ஆண்டு உலகளாவிய வளர்ச்சி விகிதம் 4.4% குறையும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. கார்கில் பகுதியில் அமைக்கப்பட உள்ள ஜோஜில்லா சுரங்கப்பாதை பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைக்கிறார். சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு முலாயம் சிங் யாதவுக்கு கோவிட்-19 நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 35 வேட்பாளர்கள் அடங்கிய 4வது பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலையாறு, திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு வட்டங்களைச் சேர்ந்த கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி 13 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் இந்த அணி 7 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்தது. ஷார்ஜாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு, பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பள்ளிக் கல்வியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறனை மேம்படுத்த வகை செய்யும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் இந்திய கல்வித்துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்.
கோவிட் நோய் தொற்று ஊரடங்கை அடுத்து மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் சுமார் 8 மாதங்களுக்கு பின் இன்று முதல் திறப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கோவிட் தொடர்பான செயல் திட்டத்தை திருத்தி அமைப்பதற்கான கோட்பாடுகளை G20 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை எந்தவித உச்சவரம்பும் இல்லாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி 13 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.